கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் டாக்டர் ஏ மூர்த்தி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 57 பார்க்கலாம். இது சிஏ ஃபைனல் பார்க்காதீங்க. சில சமயம் ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் கூட பிகாமில் வரலாம். ஏன்னா கான்செப்ட் நிறைய இருக்குது இதில். சரி, கொஸ்டின் பார்க்கலாம். நக்சன் லிமிடெட் which makes only one product, okay, sells 10,000 units and makes a loss of 10,000. ஸோ 10,000 யூனிட் விற்கிறாங்க, 10,000 லாஸ். ஓகே, the variable cost is 8 rupees per unit and fixed cost is 10,000. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்கு முதல்ல பார்த்துடலாம். அதாவது வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு ஓகே 10,000 into 8 equal to 80,000. Correct? Then fixed cost equal to 30,000 கொடுத்துட்டாங்க. Okay. So it gives a loss. The total is 1,10,000. Then sales equal to 1 lakh. So loss equal to 10,000. So first இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு if they ask you to check what is a break even point, அதாவது எந்த லெவலில் வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்னா, சரி இப்போ எப்படி பார்க்கணுன்னா அதை வாட் இஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா, அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். கரெக்ட்? தென் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் தெரியாது நமக்கு. ஸோ கான்ட்ரிபியூஷனை சின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 30,000 ஈக்குவல் டு பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கரெக்ட்? ஆர் ஜீரோ. ஸோ ஜீரோ வச்சு, தட் மீன்ஸ் சி ஈக்குவல் டு 30,000. சரி, இப்போ எப்போ கான்ட்ரிபியூஷன் 30,000 வரும் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். கரெக்ட்? ஸோ நமக்கு இங்கே செல்லிங் ப்ரைஸ் தெரியும், விச் இஸ் 10 rupees. கரெக்ட்? அதாவது இங்கே 10,000 யூனிட்ஸ். ஓகே, அந்த சேல்ஸ் இஸ் 1 lakh கொடுத்துட்டாங்க. ஓகே, சேல்ஸ் 1 lakh கண்டுபிடிச்சிருக்கோம். சாரி, அதனால் அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 10 per unit. Okay, then variable cost equal to 2 per unit. Sorry, 8 per unit. Contribution equal to okay 30,000 வரணும். So basically 30,000 na by what is the contribution per unit? 2 rupees. So 15,000 units sell பண்ணிங்கன்னா no profit no loss. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். இது கண்டிப்பாக கேட்பாங்க. நான் திரும்ப சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் தெரியும், நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, லாஸ் கொடுத்துட்டாங்க. சேல்ஸ் தெரியாது. ஸோ சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? இப்போ இந்த சேல்ஸை வச்சு we can find what the selling price. கரெக்ட்? 10 per unit. வேரியபிள் காஸ்ட் கொடுத்துட்டாங்க 8 per unit. அப்போ கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு 2 per unit. கரெக்ட்? ஓகே, இப்போ கான்ட்ரிபியூஷன் 30,000 வந்தானே பிரேக் ஈவன். கரெக்ட்? ஹவு டு யூ கெட் 30,000? அது இங்கே போகலாம். இப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். கரெக்ட்? அண்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட். நமக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியும், ப்ராஃபிட் தெரியும். நான் ப்ராஃபிட் வி வாண்ட் ஜீரோ பேசிக்கலி. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகே, அப்போ சி மைனஸ் 30,000 ஈக்குவல் ஜீரோனா சி இஸ் ஈக்குவல் 30,000. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் 30,000, தென் இட் இஸ் அட் பிரேக் ஈவன் பாயிண்ட். இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். கான்ட்ரிபியூஷன் இஸ் 2 per unit. ஓகே, அப்போ 30,000 டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per unit போட்டிங்கன்னா 15,000 யூனிட்ஸ். அதனால் செக் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, இப்போ 15,000 யூனிட்ஸ்க்கு செல் பண்ணால் வாட் இஸ் த சேல்ஸ்? 15,000 into 10 பார்த்தோம், which is equal to
1,50,000, correct? Then variable cost equal to 15,000 into 8, which is equal to 1,20,000. Then fixed cost equal to 30,000. So correct match ஆகுது. அதாவது சேல்ஸ் minus variable cost 30,000, then fixed cost 30,000. So the profit will be 0 or break even point. I think இந்த பார்ட் போகிறோம் நினைக்கிறேன். ஸோ இதுவே இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். ஸோ if they ask you to find out what is the break even point, சம் போடுங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ.